நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க ஹாஃப் சர்க்கிள் குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நான் வந்து ப்ளைனாக ஒரு saree எடுத்திருக்கேன், எந்த மாடலுமே இல்லை, அந்த மாதிரி ஒரு நான் saree எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான நீங்கள் saree எடுத்துக்கோங்க. 3 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத் வந்து எனக்கு ஃபோல்டில் இருக்குது. நான் ஃபோல்டில் பண்ணதை அப்படியே நான் மடித்து போட்டுக்கிறேன். டாப் போர்ஷனுக்கு எவ்வளோ தேவையோ நான் அந்த அளவுக்கு மடித்து போட்டுக்கிறேன். எனக்கு வந்து டாப் போர்ஷனுக்கான வித்து வந்து 11 இன்ச்சு கிளாத் இருக்குது. லைனிங் கிளாத்தில் 11 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து லெங்த்தில் வந்து 16 இன்ச்சஸ் இருக்குது. சரிங்களா? இப்போது நான் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு 4 சைடில் அந்த கிளாத் இருக்கும். மீதி கிளாத்து வந்து எடுத்து வச்சுக்கோங்க, நமக்கு வந்து தேவைப்படும். சரிங்களா? ஃபஸ்ட்டு டாப் போர்ஷனுக்கான ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு போக கீழே உள்ள பார்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. அடுத்து மேலே உள்ள லைட்டான பிசிறு கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கிளாத்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ண வேண்டாம். அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃப்ரண்ட் நெக் வந்து 4 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு வச்சுக்கோங்க. கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஷோல்டரோட வித்து வந்து அதே மாதிரி 3 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம கழுத்து அகலத்துக்கு நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அதே மாதிரி ஹைட்டும் நம்ம மார்க் பண்ணோம்ல, அதை வந்து வச்சுக்கிட்டு இப்போது நம்ம அதில் பாக்ஸ் மாதிரி நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல 3 இன்ச்சு, அதிலிருந்து கீழே நான் வந்து ஒரு 7 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி. இது எதுக்காக அப்படின்னா ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோலுக்கு நம்மளுக்கு அந்த வளைவு போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்காக தான். சரிங்களா? இதையும் நம்ம அந்த பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டாச்சு. ஆர்ம் ஹோல் அளவுக்கு நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த கர்வ் லைன் வந்து போட்டுக்கலாம், வளைவு. நீங்களும் இந்த மாதிரி கர்வாக போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த கர்வ் லைன் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் அளவு கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 8.5 வருது. 4ஆல் நம்மளோட மார்பு சுற்றளவு வகுத்தா 8.5 வருது எனக்கு. அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் 2 இன்ச்சு போதும். சரிங்களா? அதே மாதிரி ஹிப்பளவு வந்து நான் ஒரு 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போது மார்பளவையும் ஹிப்பளவையும் நம்ம இணைச்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தளவுக்கு இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம்ல, அதில் நான் வந்து ரவுண்ட் நெக் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வேறு நெக்னாலும் போட்டுக்கலாம். நான் ரவுண்ட் நெக் போட்டுக்கிறேன் நார்மலாக. அதுக்கடுத்து பேக் நெக்கு வந்து 1.5 இன்ச் நான் ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேயும் நான் ரவுண்ட் நெக் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேக் நெக் தான் மேலே இருக்குது. அதனால் நான் பேக் நெக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பார்ட் வந்து நம்மளுக்கு பேக் பார்ட். சரிங்களா? அதனால் பீனு மார்க் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம அந்த வளைவு போட்டதுக்கப்புறமா அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, பேக் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. லைனிங் கிளாத்தில் நான் எப்படி காட்டியிருக்கனோ இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அடுத்து நம்மளுக்கு சாரியில் நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது பார்த்திங்களா, சாரியில் முதல் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக நீங்கள் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விரித்து போட்டதுக்கப்புறமா நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை நம்ம இதுக்கு மேலே போட்டுக்கலாம். அந்த ஓரத்தில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவும் வராது. சரிங்களா? இப்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த கிளாத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரிஜினல் கிளாத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் நம்ம அந்த ஒரிஜினல் கிளாத்தை நம்ம எப்போயும் போல் இணைப்போம்ல, அட்டாச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வருவோம்ல, அதே மாதிரி நீங்களும் அட்டாச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க. நான் இந்த ட்ரெஸ்ஸை சேரீயில் பண்ணுறதுனால 5.5 மீட்டரில் சேரீ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரிஜினல் கிளாத், அதாவது வேறு கிளாத் ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 மீட்டரில் வாங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போது எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது, அதனால் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லைனிங் கிளாத்தில் படாமல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் முடிச்சுட்டேன். அதே மாதிரி பேக் போர்ஷன்லேயும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தைச்சது போக, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை ஒட்டி நீங்கள் வந்து ஒரிஜினல் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் கிளாத்தில் லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. மீதி இருக்க சேரீ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஃபோல்டு இருக்கிற மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரணும், மடித்து போட்டுக்கோங்க. ஹைட்டு வந்து சேரீயில் உள்ள ஹைட்டே இருக்கட்டும். நான் வந்து வித்து வந்து சொல்கிறேன் பாருங்கள், வித்து வந்து ஒரு 35 இன்ச்சில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? டாப் போர்ஷன் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஃபோல்டு பண்ண கிளாத் மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா நான் பாட்டம் போர்ஷனுக்கு அளவு, அதாவது டாப் போர்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு 14 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருந்தேன், அப்படி தானே? அதே மாதிரி கீழே நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளாரலாக டிசைன் வரும்ல, அதுக்கு வந்து டோட்டலாக எனக்கு வந்து 38 இன்ச்சஸ் வருது. நான் வந்து 28 இன்ச்சஸ் வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேப்பை நம்ம இந்த மாதிரி நான் எப்படி வைக்கிறேனோ இதே மாதிரி நீங்கள் வச்சு 28 இன்ச்சஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மீதி 10 இன்ச்சஸ்க்கு வந்து கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம கொடுக்க போகிறோம். அது வந்து ஃப்ரில் வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன். சரிங்களா? இப்போ 28 இன்ச்சஸில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சர்க்கிள் வந்து நம்ம 1 by 1 நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இப்படி தான் நம்ம வந்து ஹாஃப் சர்க்கிள் வந்து பண்ணணும். இந்த சாரியை வந்து நான் ஒரு ஃபோல்டாக போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து 4 அதாவது 2 ஃபோல்டில் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 சைடில் கிடைக்கும். 4 சைடில் நமக்கு கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி ட்ரா பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு 4 சைடில் உள்ள கிளாத் வந்து ஃபுல் சர்க்கிளாக கிடைக்கும். இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். நான் எப்படி காட்டுறேனோ இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹாஃப் சர்க்கிள் வந்து அழகாக வரும். இந்த மாதிரி குட்டி குட்டி நம்ம டெய்லரிங் டிப்ஸ் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கற்றுக்கும்போது ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நமக்கு அப்படின்ட்டு ஒரு ஜாப் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து நம்ம சும்மா இருக்க நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யார்கிட்டையும் பைசா கேட்டு நிற்க வேண்டாம். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு 1 by 1 நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. ரொம்ப நேரம் ஆகாது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஹாஃப் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். மீதி கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதை தான் நம்ம வந்து கீழே பாட்டம் போர்ஷனுக்கு நம்ம வந்து இணைக்க போகிறோம். சரிங்களா?
அடுத்து நான் டாப் பார்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேயும் நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னா இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஹாஃபாக நம்ம வந்து சர்க்கிள் வந்து போட்டுக்கிறோம். சரிங்களா? போட்டதுக்கப்புறமா நம்ம அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு கட் பண்ணி எடுக்கும்போது மேலே உள்ள பார்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் கீழே உள்ள பார்ட் வந்து பேக்குக்கும் போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹாஃப் சர்க்கிள் வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு டைம் வந்து வீடியோவை முதல்ல பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையலிசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹாஃப் சர்க்கிள் வந்து ரெடி ஆயிரும். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.